Hello friends, welcome to Smart Tech channel. நீங்க நம்ம iQOO Neo 7 Pro versus iQOO Neo 9 Pro இந்த ரெண்டு ஃபோனோட full comparison பார்த்தாங்க பார்ப்போம். iQOO Neo 7 Pro பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை 2023 லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் ஆஃப்டர் 8 மந்த்க்கு அப்புறம் நமக்கு iQOO Neo 9 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். iQOO Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது iQOO Neo 9 Proல என்னென்னலாம் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா 5000 rupees பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். iQOO Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த 5000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுக்கு iQOO Neo 9 Pro வர்த்தா இல்ல நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு மோட டிசைன் பார்க்கும்போது மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா iQOO Neo 7 Proவோட கேமரா மாடியூல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் அதில் எல்இடி ஃப்ளாஷ் நமக்கு இன்சைடாகவே கொடுத்துருப்பாங்க. இதே நமக்கு iQOO Neo 9 Proல ஸ்கொயர் ப்ளஸ் சர்க்குலர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு கேமரா மாடியூல் அது இல்லாமல் எல்இடி ஃப்ளாஷ் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கவர்னு பார்க்கும்போது நமக்கு iQOO Neo 7 Proல பிளாஸ்டிக் பேக் தான், பட் இருந்தாலும் லெதர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்கு, நல்லாவே இருந்தது. இதே iQOO Neo 9 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் கவர் நல்ல ஒரு வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி Neo 7 Pro அண்ட் 9 Pro ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் செட்டப் கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். மற்றபடி உங்களுக்கு கேமரா மாடல் பேக் சைட் கவர் ரெண்டு தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது Neo 9 Proட டிஸ்பிளே டாப் கிளாஸ் தான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா Neo 9 Proல 6.7 inch 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் இதே நமக்கு 6.7 inchல Full HD Plus AMOLED டிஸ்பிளே தான் Neo 7 Proல. ரெஃப்ரெஷ் ரேட்டும் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். காரணம் பார்த்தீங்கன்னா Neo 9 Proல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும், இது நமக்கு Neo 7 Proல 120 Hz. அது இல்லாமல் உங்களுக்கு அட்டகாசமான 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க Neo 9 Proல. இது நமக்கு 1003 nits பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருப்பாங்க Neo 7 Proல. கண்டிப்பாக டிஸ்பிளே நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட், பிரைட்னஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஒன் ஸ்டெப் மேலே தான் சொல்லுவேன் Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது Neo 9 Pro. Neo 7 Pro vs Neo 9 Pro கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. Neo 7 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் அண்ட் 2MP மேக்ரோ. 50MP மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங்கோட Gen1 சென்சார். பட் iQOO Neo 9 Proவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ். காரணம் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX920 சென்சார் கொடுத்துருக்காங்க 50 MP. இது நமக்கு அல்ட்ரா வைட் 8MP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோனியோட IMX920 சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மாடலான iQOO 12 அண்ட் Vivo X100 ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற சேம் கேமரா இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டே லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே நைட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே தாரமாக இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே 16MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோனுமே OS சப்போர்ட் வருது ரியரில். ஸோ கண்டிப்பாக ஷேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் 2 MP கேமரா கம்மியாக இருந்தாலும் iQOO Neo 9 Proல மெயின் கேமரா அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். மற்றபடி கேமரா வைஸ் நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் iQOO Neo 9 Proல. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் Neo 7 Proல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு Neo 9 Proல பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Generation 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 சிப்செட் தான். பட் GPU பொறுத்த வரைக்கும் மைனர் டிஃப்ரென்ஸ். காரணம் பார்த்தீங்கன்னா Adreno 740 GPU Neo 9 Proலையும் Neo 7 Proல பார்த்தீங்கன்னா நமக்கு Adreno 730 GPU. மற்றபடி உங்களுக்கு RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் 12GB அண்ட் 2GB ரெண்டு ஃபோன்லுமே இருக்குது. ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ரேம் சப்போர்ட் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அப்படின்னா உங்களுக்கு 8GB ரேம் உங்களுக்கு ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு லாகிங் இல்லாமல் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஃபோனுமே. அது இல்லாமல் சுசுகி இதில் UFS 3.1 அண்ட் UFS 4.0 எந்தெந்த மாடலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா iQOO Neo 7 Pro பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேரியண்ட்டுமே நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான். பட் இது நமக்கு iQOO Neo 9 Proல ஹையர் அண்ட் 12GB ரேம் அண்ட் 2GB நமக்கு UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இது 8GB ரேம் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க iQOO Neo 9 Proல. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோன்லையுமே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Proல 5160 mAh பேட்டரியும் Neo 7 Proல பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 160 mAh பேட்டரி தான் அதிகம் Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் இருக்குது, 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ பேட்டரி வைஸ் அந்த அளவு அப்கிரேட் கிடையாது தான் சொல்லுவேன் ரிவ்யூவில். பட் இருந்தாலும் ஓகே தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ரெண்டு ஃபோனோட மேஜர் டிஃப்ரென்ஸ் அது இல்லாமல் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது Neo 9 Pro 5000 rupeesக்கு ஒருத்தான அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டிஸ்பிளே, கேமரா செட்டப், ப்ரொசஸர் இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது தாராளமாக வாங்கலாம்னு சொல்லுவேன் Neo 7 Pro கம்பேர் பண்ணும்போது Neo 9 Pro. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் Neo 7 Proவோட பேசிக் ப்ரைஸ் 30,999 விட்டுருந்தாங்க. இதே Neo 9 Proல பார்த்தீங்கன்னா நமக்கு 35,999 ஸ்டார்டிங் ப்ரைஸ், 8GB ரேம் அண்ட் 120GB. கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை நமக்கு Neo 9 Proல 3 வேரியண்ட்டும் Neo 7 Proல பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் கொடுத்துருப்பாங்க.
நியோ 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 8GB RAM and 2GB 37,999. இதே நமக்கு நியோ 7 ப்ரோவில் 12GB RAM and 2GB 33,999 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நியோ 9 ப்ரோவில் அதாவது பார்த்தீங்கன்னா 12GB RAM and 2GB 13,999 இந்த மாடல் தான் உங்களுக்கு UFS 4.0 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் சூஸ் பண்ணுறது ஒருத்தன்னு சொல்லுவேன் என்னுடைய வியூவில். ஃபோன் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 8GB RAM and 128GB வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்கணும். ஏன்னா 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சேல் லைவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 2 மாடலுமே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் கார்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரிலேட்டட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிங்க. ஸோ iQOO Neo 7 Pro எந்த அளவுக்கு ஒரு 2023 பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்ததோ மிட் ரேஞ்சில் அதே லெவலில் iQOO Neo 9 Pro இருக்குது எதிர்பார்க்கலாம் என்னுடைய வியூவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.